கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரியவர், ஏசப்பா நல்லவர், அவர் அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், அவருடைய நாம மகிமைப்படும். இப்போ கண்ணீரை அவர் துடைப்பார். இந்த நாளில் அற்புதத்தை நீங்கள் பார்க்க போறீங்க. சரியா? ஏசப்பாவை தேடுங்க, ஆலயத்துக்கு போங்க, தினம் பைபிள் வாசிங்க, தினம் முழங்கால் பற்றி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவிக்குரிய சத்தியங்களை கேளுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையை கொண்டு வரும். குறிப்பாக நீங்கள் ஆராதிக்கிற சபையில் உங்கள் போதகர் பேசுகிற வார்த்தையை கவனமாக கேட்டு அந்த தரிசனத்தோடு இணைந்து நிற்பதற்கு பிரயாசப்படுங்க. பெரிய காரியத்தை ஆண்டு செய்வார். இந்த ஜீவத்தைக்கான வசனம் சங்கீதம் 35:13. அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டை உடுப்பாக இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியில் திரும்ப வந்தது. 14வது வசனம் சங்கீதம் 35:14. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக தூக்கி இருக்கிறனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அடுத்த வசனம். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீஸ்வரன் நான் அறியாதவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் நிந்தித்தார்கள். இந்த 3 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? மற்றவங்களுக்கு ஆபத்து வரும்போது, வியாதி வரும்போது, அதை மற்றவங்க வியாதிப்பட்டு கலங்கும் போது நான் உபவாசித்து அழுதேன், நான் கண்ணீர் வடித்தேன். ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்கள் எனக்கு ஆபத்து வரும்போது சந்தோஷப்பட்டார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம்! யோசித்து பாருங்க. நீங்க ஒரு ஆளுக்காக ரொம்ப பிரயாசப்படுறீங்க, அழுகிறீர்கள், கண்ணீர் வடிக்கிற, ஐயோ என் அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சு, என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு, என் தங்கச்சி இப்படி என்ன ஆயிடுச்சு, என்னுடைய மச்சானுக்கு இப்படி ஆயிட்டுத அப்படின்னு நீங்க ரொம்ப பாரம் எடுத்து ஜெபம் பண்ணுறீங்க, அவங்கள விடுதலையாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் குடும்பத்தை நேசிப்பதை காட்டணும். உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மனைவி அல்லது உங்கள் புருஷன் பிள்ளைகளை நேசிப்பதை காட்டலாம். அவங்கள நேசிச்சிங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது? உங்களுக்கு ஏதோ உபத்திரம் வந்துச்சு, ஏதோ பாடு வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவு பொறாமை, எரிச்சல் உள்ள இருக்குது. புரிஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரி பாடுகளுக்குள்ள நீங்க போறீங்களா? நான் கஷ்டப்பட்ட, பிரயாசப்பட்ட, கண்ணீர் வடிச்ச, அவங்களுடைய விடுதலைக்காக என்னுடைய நேரத்தை செலவழித்த அல்லது என் பணத்தை செலவழித்த அவங்க இன்னைக்கு என்ன கஷ்டம் வந்தவனை சந்தோஷப்படுறாங்கன்னு அந்த நிலையில இருக்கிறீங்களா? அழுது கொண்டு. இதுதான் உலகம். ஆனா ஏசப்பா கைவிட மாட்டார். உங்க கூட இருக்கிறார். அவங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் கண்ணீர் அவர் துடைப்பார். உலகத்தில் தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார், நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்போதை விட்டு விடுங்க. கத்தர் மேல் பற்றலாக இருப்பது நல்லா. கத்தரை நம்புங்க. உங்கள் குடும்பத்தை செய்யுங்க. கணவன் மனைவி நீங்கள் சந்தோஷமா ஆண்டவர் பயந்து வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை முதல்ல கட்டுங்க. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கட்டுங்க. அடுத்தவங்களுக்காக போய் நின்றுட்டு இருக்காதீங்க. உடன்பிறப்புகள் தான், கூட இருக்கிறவங்க தான் வேணும். ஆனால் ஒரு காலம் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை விட்டு விலகிடுவாங்க. சரியா? ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவர், உங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு கண்ணீர் விட்டு காப்பாற்றினவர்கள் இவர்களுக்கு உபத்திரம் வந்த பொழுது சந்தோஷப்படுறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் யார் இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க. இப்போ வியாதிப்பட்ட எல்லாரும் சுகமாக்குங்க. பிசாசு இப்படி இருக்கிற மக்களை விடுதலையாக்குங்க. பிறந்தநாள் இன்றைக்கு காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திரும்ப நாளை காண்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ல ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதா.